நீதிக்காக போராடும் டெலிவரி பார்ட்னர். குற்றம் யார் மீது? டெலிவரி பார்ட்னர் மீதா, கஸ்டமர் மீதா? அபராதம் 1988 ரூபா. என்ன நடந்தது? யாரு, எந்த ஜோனில் உள்ள டெலிவரி பார்ட்னருக்கு இந்த பிரச்சனை நடந்தது? இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம், எனக்கும் நடக்கலாம், நம்மை போல் வேறு யாருக்கும் ஏற்கனவே நடந்து கூட இருக்கலாம், வெளியில் தெரியாமல் இருக்கலாம். இதே தவிர இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன். நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை அந்த டெலிவரி பார்ட்னருக்கு கொடுங்க, ஓகேங்களா? அவரோட மன கஷ்டத்தை வந்து நம்மளோட பேசியிருந்தார் இன்றைக்கி. கண்டிப்பாக இதை வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே, ஸோ அந்த டெலிவரி பார்ட்னரோட நேம் பார்த்தீங்கன்னா விஜய். எந்த ஜோன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சென்னை ஜோன். சென்ட்ரல் சென்னைன்னு கொடுத்து ஏரியா போட்டு நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், டி நகர், அரும்பாக்கம், வடபழனி, சைதாப்பேட்டைன்னு கொடுத்துருக்காரு. பட் இந்த மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் அந்த ஆப்பில் வந்து எப்படி அவங்க கொடுத்துருக்காங்க அப்படி தெரியல. அவரோட இது கொடுத்துருக்காரு, நம்மகிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, ரைட்டு. இப்போ வந்து அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். கடந்த 24ஆம் தேதி, அதாவது மே மாதம் பார்த்தீங்கன்னா 24/5/2024 நைட்டு உங்களை ஒரு 10:30 மணி இருக்குது. 10:30 டைம் பார்த்துடலாம். ஆர்டர் டெலிவரி பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 10:58. ஆர்டர் டெலிவரி பண்ணியிருக்க 11 மணிக்காக 2 நிமிஷம் மட்டும் டெலிவரி பண்ணியிருக்காரு. அவர் பண்ண வீடியோ வந்து நம்மகிட்ட இருக்குது. சிசிடிவி காட்சியை எடுத்து வந்திருக்காரு. எதுக்கு எடுத்து வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஆர்டர் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணியிருக்காரு. டெலிவரி பண்ணினதை கஸ்டமர் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிவரி பார்ட்னர் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, அடுத்த ஆர்டர் அசைன் ஆயிருக்கு. அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது டெலிவரி பார்ட்னருக்கு ஒரு கால் வருது. ஜொமேட்டோ கஸ்டமர் கேர்லேருந்து ஒரு கால் வருது. சார் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்து நீங்கள் போன ஆர்டர் வந்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணலையாமே, கஸ்டமர் எங்களுக்கு கூட்டி இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இல்லைங்க சார், நான் டெலிவரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, நீங்கள் டெலிவரி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஆர்டருக்கான ஃபைன், அந்த அமௌண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஆர்டருக்கான தொகை பார்த்தீங்கன்னா 1988 ரூபா வந்திருக்கு. அந்த 88 ரூபாயும் கேன்சலேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டெலிவரி பார்ட்னர் மேலே வந்து ஃபைனாக போட்டிருக்காங்க. இவருடைய பே அவுட் இருக்கும், அந்த வாரம் ஓட்டியிருப்பார்ல, அந்த அமௌண்ட்லேருந்து இதை கழிச்சிருக்காங்க, டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டெடிகேட் பண்ண உடனே நம்ம டெலிவரி பார்ட்னர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அடுத்த நாளே மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு, அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன பண்ணுறாரு, அந்த டெடிகேட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணுறாரு ஜொமேட்டோ ஆப்பில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஜோனோட டிஎல்கிட்ட வந்து இதை பற்றி பேசியிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த சிசிடிவி காட்சியை வந்து ஒரு ஆதாரமாக எடுத்து கொண்டு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முயற்சி. தாமால் எந்த ஒரு தப்பும் இல்லை, ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டேன், கஸ்டமர் டெலிவரி பண்ணலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. நான் டெலிவரி பண்ணதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் அப்படிங்கிறத வந்து அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. சின்ன தொகை கிடையாது, பெரிய தொகை. ஒரு டெலிவரி பார்ட்னர் 30 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கும் காற்று கடந்த ஒரு ஆர்டரை வந்து டெலிவரி பண்ணுற டெலிவரி பார்ட்னர் வந்து, நான் வந்து உண்மையாக ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டேன்னு சொல்ல முடியல. அதை வந்து என்ன பண்ணுறது, ஜொமேட்டோ நிறுவனம் ஏற்றுக்கலை. இத்தனைக்கு அப்போ நான் என்ன பண்ண முடியும் இதுக்கு மேலே? அதாவது என் மேலே தப்பா, டெலிவரி கஸ்டமர் மேலே தப்பா அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஜொமேட்டோ வந்து தீர்ப்பு கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, 2 பேர் பக்கமும் யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். டைரெக்டாக எடுத்த உடனே நீங்கள் கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட, டெலிவரி பார்ட்னருக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட 2 பேருக்கும் ஈவனாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். நீங்கள் முதல்ல கஸ்டமருக்கு கேட்டு பார்க்கணும். அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க, அவங்க தான் உங்களுக்கு புகார் பண்ணியிருக்காங்க ஜொமேட்டோ கஸ்டமர் கேரில். அதே மாதிரி டெலிவரி பார்ட்னர் நீங்கள் கேட்டு கேட்கணும். டெலிவரி பார்ட்னர் வந்து அதை நான் இல்லை, நான் டெலிவரி பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ ஓகே, ரைட். இப்போ யார் மேலே குற்றம் இருக்குது அப்படிங்கிறத டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம். உங்களால் அந்த இடத்துல உடனே கண்டுபிடிக்க முடிஞ்சிருந்ததுன்னா பரவாயில்ல. இல்லைனா நீங்கள் கால் பண்ணி பேசுகிற கஸ்டமர் கேர் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த தீர்ப்பை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த கஸ்டமர் 2 பேரில் வந்து யார் தப்பு பண்ணுறா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் இல்லையா? நீங்கள் பொறுத்திருந்து பார்த்து சரியான குற்றவாளி யார் அப்படிங்கிறத வந்து தீர்வு செஞ்சு அந்த ஃபைனை வந்து அவங்க மேலே திருப்பணும். ஆர்டர் பண்ண கஸ்டமர் அந்த வேலையை பார்க்குறாரா, இல்லை வந்து டெலிவரி பார்ட்னர் அந்த வேலையை பார்க்குறாரா அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ண கஸ்டமர் வந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு தவறு பண்ணியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஆர்டரை கொண்டு போன டெலிவரி பார்ட்னர் மேலே ஏதாச்சும் தவறு இருக்கா, இதுக்கு முன்னாடி ஆர்டர் ஏதாச்சும் இந்த மாதிரி டெலிவரி பண்ணியிருக்காரா, இவர் மேலே இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ரெட் மார்க் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஆர்டருக்கு வந்து நீங்கள் பெனால்ட்டி அப்படிங்கிறத, அதாவது அபராதம் அப்படிங்கிறத நீங்கள் விதிக்கலாம். 2மே இல்லாமல் அந்த ஆர்டர் டெலிவரி பண்ண கஸ்டமருக்கு அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணார்ல டெலிவரி பார்ட்னர், அவர் மேலே நீங்கள் அபராதத்தை எதுவுமே இல்லாமல், அதாவது கஸ்டமர் இந்த புகார் பண்ண உடனே அப்படியே அவரோட புகாரை மட்டும் ஏற்றுக்கிட்டு இவர் மேலே ஃபைனை வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, திணிச்சிருக்கீங்க. இது வந்து நியாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன், என்னோட தரப்பில் வந்து நியாயமே கிடையாது. என்னோட தரப்பில் இல்லை, என்ன மாதிரி ஒட்ட எல்லா டெலிவரி பார்ட்னருக்கும், அந்த நம்முடைய விஜய் டெலிவரி பார்ட்னருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நியாயம் கிடையாது. அவரால் இந்த தொகையை வந்து மனசார வந்து அதுக்கு இழக்கவே முடியாது. அவர் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா
இப்படி அபராதமாக எடுத்திருக்கீங்க. ஆனால் ஆர்டர் போட்ட கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரையும் கொடுத்துருக்காரு அவரை, அதோடைய பணத்தையும் வந்து நீங்கள் ரீஃபண்ட் பண்ணியிருக்கீங்க. காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஆர்டரை வந்து அவர் வாங்கவே இல்லை அப்படின்ட்டு ஒரு புகார் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பொறுமையாக இருந்து இந்த அபராதத்தை ஜொமோட்டோவால் பே பண்ண முடியும். யாருக்கு பொறுத்திருந்து அந்த கஸ்டமருக்கு வந்து பே பண்ண முடியும். கஸ்டமருக்கு பே பண்ணலாமா இல்லை நீங்கள் டெலிவரி பார்ட்னருக்கு பே பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், பொறுமையாக உங்களோட தரப்பில் இருந்து முதல்ல நீங்கள் கஸ்டமருக்கு அந்த அமௌண்ட்டை பே பண்ணலாம். அவர் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இல்லை சார், இது வந்து ஒரு 7 days எடுத்து போகும், அதுக்கப்புறம் தான் உங்கள் பணம் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கூட சொல்லியிருக்கலாம். ஒரு கஸ்டமருக்கு வந்து என்ன சொல்லலாம், உங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் சார் வெயிட் பண்ணுங்கள், இல்லை ஒரு 2 days உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவோம், இல்லை ஒரு 7 days உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். யார் மேலே தவறு அப்படி இருக்கிறத வந்து நீங்கள் பொறுமையாக பார்க்கணும். இந்த 2 பேர் மேலே தவறு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சப்போஸ் வந்து உடனே கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த என்ன பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள், இந்த டெலிவரி பார்ட்னர் இந்த கஸ்டமர் 2 பேரோடையும் வந்து நீங்கள் ஐடியா வந்து என்ன பண்ணலான்னா வாட்ச் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட நாள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் யார் அந்த தப்பை பண்ணுறா அப்படிங்கிறத. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி யார் குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த தொகையை வந்து அவங்க மேலே வந்து செலுத்தலாம். ஓகேங்களா? அவங்கள பிடிக்கலாம். நீங்கள் உடனே கை வைக்கிறது யார் மேலே ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி பார்ட்னர் மேலே ஈஸியாக இருக்குது, அங்கே கை வச்சிடுறீங்க. அதுதான் தவறு. ஆனால் இவர் இந்த டெலிவரி பார்ட்னர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பணத்தை வந்து நான் வந்து ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் என்னோடய டிஎல்கிட்ட வந்து நான் பேசினேன். என்னோடய டிஎல் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அது ஃபைல் இது டிக்கெட் ரைஸ் பண்ண சொன்னார். நான் டிக்கெட் ரைஸ் பண்ணேன். டிக்கெட் ரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இன்னும் கஸ்டமர் கேர்லேருந்து எனக்கு கால் வரல. கஸ்டமர் கேர்லேருந்து நான் பேசி எனக்கு வந்து அது ரிசல்ட் வேணும், எனக்கு அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணணும். அதுக்கான காரணம் அதுக்காக தான் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சிசிடிவி காட்சி வந்து போராடி போயிட்டு அதுக்கு அந்த டெலிவரி பண்ண கஸ்டமர் கூட சிசிடிவி காட்சி இருக்குல்ல, அந்த இடத்துல உள்ள சிசிடிவி காட்சியை ஒரு வீட்டில் இருந்திருக்கு, அவங்ககிட்ட பேசி அதை ரெக்கார்டும் பண்ணி ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதையும் கொடுத்துருக்காரு டிஎல்கிட்ட. இதையும் டிஎல்கிட்ட கொடுத்து டிஎல் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அதையும் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து ஜொமோட்டோ டீமுக்கு வந்து இது பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து அது ஒரு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் அப்படியே இருந்திருக்கு. ஓகேங்களா? இதுவே இப்படி இருந்திருக்கு. ஸோ இது கடையில் பார்த்தீங்கன்னா ஒருக்கா வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணதுக்கு வந்து கஸ்டமர் கேரில் வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சார் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஎல்கிட்டருந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இந்த கம்ப்ளைண்ட் உண்மை தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமான்னு சொல்லியிருக்காரு. அப்போனா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஸோ அப்போ நீங்கள் கஸ்டமருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டு டெலிவரி பார்ட்னர் விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா கஸ்டமர் கேரில் சொல்கிறாரு. கஸ்டமர் கேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதே டைமில் கஸ்டமருக்கு கால் பண்ணுறாங்க. கஸ்டமர் கேர் கால் பண்ணதை அந்த ஆர்டர் போட்ட கஸ்டமர் இருக்கல, அவர் எடுத்திருக்காரு. அவர் கூட அந்த காலை வந்து என்ன பண்ணுறாங்க, கனெக்ட் பண்ணுறாங்க நம்மளுடைய டெலிவரி பார்ட்னர் விஜய்க்கு. பேசும்போது நான் யாரையும் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆர்டரை வாங்கின டெலிவரி கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நான் அவரே இல்லைங்க, வேறு யாரோ எனக்கு தெரியாமல் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். எப்படி ஒரு கஸ்டமர் கேர்லேருந்து அந்த ஆர்டர் டெலிவரி பண்ண ஐடி நம்பர்லேருந்து வேறு கஸ்டமர் பேசுவாங்க? இது வந்து ஒரு பெரிய மாற்றம் தானே. இதுலேயே சொதப்பல் தெரியுது. அப்போ இதை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபைனை வந்து நீங்கள் மாற்றி அடிக்கலாம், இது பண்ணலாம். இந்த ஜொமோட்டோ டெலிவரி பார்ட்னர் மேலே இருக்கிற புகாரை வந்து அந்த அமௌண்ட் ஃபைனை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அந்த கஸ்டமருக்கு அடிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த காலோட என்னாச்சுன்னா கட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர்லேருந்து கால் வரவே இல்லை. இன்னும் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது. 24ஆம் தேதி போன அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3ஆம் தேதி 6ஆம் மாதம் ஆகிட்டு இருக்குது. 10 நாள் ஆகிருக்கு. இன்னி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அவருக்கு கிடைக்கல. ஸோ அவர் தான் என்கிட்ட சொல்லியிருந்தார், ப்ரோ இதை வந்து கொஞ்சம் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம், இல்லை நடக்க கூட இருக்கலாம், நடந்ததை வெளியே சொல்ல முடியாமல் இருக்கலாம், இல்லை இதே மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு முடியாமல் இருக்கலாம், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், எனக்கும் கொஞ்சம் ரீஃபண்ட் அதே மாதிரி இந்த பணத்துலேருந்து கொஞ்சம் கிடச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பெரிய தொகை அப்படின்னு சொன்னார். உண்மையிலே கிட்டத்தட்ட போனால் யாராலையும் தாங்கிக்கொள்ள முடியாது. இப்படி ஒரு டெலிவரி பார்ட்னர் மேலே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபைன் போட்டிங்கன்னா அவரால் வந்து அவர் மட்டும் இல்லை, அவரே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 4 பேர் வந்து இந்த ஜொமோட்டோவா கண்டிப்பாக வேணாங்க, இந்த மாதிரி வந்து எடுத்த உடனே ஃபைனை பார்த்தீங்கன்னா டெலிவரி பார்ட்னர் மேலே திணிப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இழப்பு வரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா ஜொமோட்டோ கஸ்டமர் கேர் லைவ் ஆர்டர் சப்போர்ட் உள்ள கஸ்டமர் கேர் டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜொமோட்டோ டெலிவரி பார்ட்னர் மேலே வந்து இது திணிக்கிறாங்க. கவனமாக எடுத்து 2 பக்கம் தீர்ப்பு, அவர் மேலே தப்பா இவங்க மேலே தப்பா அப்படிங்கிறத. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய தொகை வருதுன்னா அதை நீங்கள் பொறுமையாக இருந்து தான் தீர்வு பண்ணணும். ஓகேங்களா? ஒரு சின்ன தொகையும் கிடையாது, பெரிய தொகை. இப்போ அவர் என்ன சொன்னார்னா, ப்ரோ என் மேலே வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, இப்போ நான் தான் இந்த ஆர்டரை வந்து எடுத்துகிட்டு போன மாதிரி காமிச்சிட்டு டெலிவரி பண்ணாமல், இன்னொரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆர்டரை நான் டெலிவரியும் பண்ணி இந்த பையனை நானும் வாங்கியிருக்கேன், இனிமேல் ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட நாளைக்கு என் மேலே இந்த ரெட் மார்க் இருக்கும், எதனாலும் என் ஐடியா வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை பிளாக் பண்ணலாம், எதனாலும் பண்ணலாம். ஏன்னா என் மேலே பெரிய ஒரு தொகையை போட்டு என்ன பண்ணிட்டாங்க, ரெட் மார்க் பண்ணி வச்சுட்டாங்க இந்த தடவை. ஆனால் நான் பண்ணவே இல்லை, பண்ணாத ஒரு தவறுக்கு வந்து என் மேலே ரெட் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க, இதை நான் என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டார்.
ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அதுதான் பெரிய விஷயம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ அந்த நம்மளுடைய நண்பர் வந்து நமக்கு அனுப்பிச்சிருந்தார் ஒரு வீடியோ ஓகேங்களா. வீடியோ அனுப்பிச்சிருந்தாரு. அப்புறம் அந்த ஃபைனோட அமௌண்ட் எல்லாமே அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகேங்களா. இப்போ நான் அதை எடுத்து கொடுத்துட்டு தான் போனேன். ஆனால் ஏன் அவர் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறாருன்னு தெரியல. ரொம்ப கஷ்டம். நாளைக்கு வந்து யாருக்குனாலும் நடக்கலாம் நண்பா. அதுதான் உண்மை. அது ஒரு கஷ்டம் தான், பெரிய விஷயம் ஓகேங்களா. நமக்குன்னு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுல தான் அந்த வலி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி அவருக்கு நடந்திருக்கு ஓகேங்களா. அதை நான் ஷேர் பண்ணுறேன். அவர் சொல்ல முடியல எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசினார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஓகேங்களா. அதனால தான் இந்த இது ஓகே நண்பா. பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா. எல்லா டெலிவரி பார்ட்னருக்கும் நீங்கள் டெலிவரி பார்ட்னர் குரூப் தான் வச்சுருந்தீங்கன்னா அந்த அவருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டெலிவரி பார்ட்னர் வந்து பார்க்கட்டும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. நன்றி நண்பா.